சிந்து நீர் விவகாரம். இந்தியாவிற்கு ஷெபாஸ் ஷெரீப் பகீர் எச்சரிக்கை. இந்தியாவின் அடுத்த நகர்வு என்ன? சிந்து நதிநீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவிற்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றாவிட்டால் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மிரட்டலுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன, இந்தியாவின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கு. இதன் காரணமா சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் தொடர்பா பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் இந்தியா தனது முடிவை மாற்றிக் கொள்ளாவிட்டால் நேரடியாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில அதற்கு முக்கியமான காரணமா பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகள் இருப்பதா இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கு. இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளித்து வருவதாகவும் பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் சிந்து நதிநீர் விவகாரத்துல பாகிஸ்தான் பிரதமரின் மிரட்டல் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழலை உருவாக்கிருச்சு. இது தொடர்பா பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு, ஆனா எங்களின் அமைதியை யாரும் பலவீனமாக நினைக்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கும் எதிராக எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்தியாவின் நடவடிக்கைகள் எங்களின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. பாகிஸ்தானுக்கு வரும் ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்களின் சிவப்பு கோடு, அதை யாரும் தாண்டக்கூடாது. இந்தியா தனது தற்போதைய போக்கை மாற்றிக் கொள்ளாவிட்டால் அதற்கு நேரடியாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இப்படி மிரட்டல் விடுத்திருப்பதன் பின்னணியில சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நம் நாடு நிறுத்தி வைத்திருப்பதுதான் முக்கிய காரணமாகும். இந்த ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு உலக வங்கி மத்தியஸ்தத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கையெழுத்தாகியிருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியின் தண்ணீரில் 20% இந்தியாவும் 80% பாகிஸ்தானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிந்து நதிநீர் மற்றும் அதன் துணை ஆறுகளின் நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் உள்ளிட்டவற்றின் தண்ணீர் பாகிஸ்தானுக்கும், கிழக்கு நதிகளான ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகியவற்றின் தண்ணீர் இந்தியாவிற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இதன் மூலம் சிந்து நதிநீரை நம்பி பாகிஸ்தானில் விவசாயம் செழித்ததுடன் மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியும் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த நீரை பயன்படுத்தி மின் உற்பத்தியும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகை 24 கோடி அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ள நிலையில சுமார் 22 கோடி பேர் சிந்து நதி நீரை நம்பியிருப்பதா சொல்லப்படுது. ஆனா அவர்களின் வாழ்வாதாரமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படின்னு அந்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்காமையே இருந்துகிட்டு இருக்கு. இதனால அவ்வப்போது பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்து வராங்க. அந்த வகையில தான் இப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் இவ்வாறு மிரட்டல் விடுத்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.